மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வார்த்தைகளை, இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்களையும், தூரத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் நான் வாழ்த்துகிறேன். புதிதாக வருகிறவர்களை, உங்கள் பக்கத்தில் யாராவது புதுசாக வந்திருக்கிறாங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொன்னால், அவர்களை நீங்கள் விசாரித்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், தவறல்ல. அல்லது அவர்களை விசாரித்து அவர்களுடைய எந்த கிராமத்திலிருந்து வராங்க, அவர்களுடைய தொலைபேசி எண் என்ன என்பதை நீங்கள் வாங்கி கொண்டு, மூத்த சகோதர சகோதரிகள் புதிதாக வருகிறவர்களை, ஏன்னா நம்ம ஆராதனை முடிஞ்சதும் நம்ம இன்னொரு ஆராதனைக்காக நாம் வேக வேகமாக போகிற காரணத்தினால புதிதாக சிலருடைய முகங்களை நான் பார்க்கிறேன். அவர்களை நீங்கள் விசாரித்து அவர்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நாம் அன்பும் மன்னிப்பும் என்கின்ற தொடர்பதனையை தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய தன்மைகளை, அதாவது பிதாவாகிய தேவன் தன்னுடைய தன்மைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வெளிப்படுத்தினார். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்த அந்த பூரணத்துவங்கள், அந்த அன்பின் அந்த திவ்ய சுபாவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். ஆகவேதான் கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்மை குறித்து நம்முடைய அளவீடு என்பது இம்மைக்குரிய அளவீட்டின்படியாக இருக்கக்கூடாது. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்பது ஆண்டவர் இயேசுவின் மீது அவருக்கு இருந்த அளவீட்டின்படியான அந்த பார்வையில தான் பரலோகத்தின் தேவன் நம்மை பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடந்த வாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டில் மன்னிக்கப்பட்ட சிலரை நாம் தியானித்தோம், சில சம்பவங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மன்னித்த அல்லது மன்னிக்கப்பட்ட சிலரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை நாம் ஒரு வாசிக்கலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நம்மில் இராது. நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆண்கள்ல யாராவது ஒருவர் கூட வாசிக்கலாமா? சத்தம் உயர்த்தி. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் ஈராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதர சகோதரிகளே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிக்கப்படுவதற்கு நான் மன்னிக்கப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு மனிதரும் கிடையவே கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவின் வரங்களுக்காக, ஆவின் தாளந்துகளுக்காக, ஆவின் அடையாளங்களுக்காக, ஆவின் சில நிறைவுகளுக்காக போராடுகிற நாம் ஆவின் கனிகளுக்காக போராடுகிறதை, அந்த போராட்டத்தை இன்னும் தொடங்கவே இல்லையோ அப்படின்னு தோணுது.
எல்லா விதமான மூர்க்கங்கள், கசப்புகள், வெறுப்புகள், வித்தியாசமான ஒரே மனநிலைகள், ஒன்னும் உனக்குதான் 2 எனக்கு 3, அல்லது ஒன்னும் நீ சொன்னா 2ன்னு சொன்னா தப்பு, நான் சொன்னா ரைட்டு, இப்படியாக கிறிஸ்தவத்தை பார்க்க முடிகிறது. சாதாரணமாக வாக்குவாதங்களில், சண்டைகளில் சாதாரணமாக முடிந்து போயிருக்கோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போயிருக்கோம். அதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்பாங்க. சிலர் பார்த்துருக்கிறீங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் முடிஞ்சு போயிருக்குங்க, அதை இன்னமும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்பாங்க. எதை? நல்ல காரியத்தை இல்லை, கெட்டு போன காரியத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருப்பாங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்மை வேதம் அலங்கரிக்கவும், நம்மை வேதம் ஆண்டவருடைய வார்த்தைகளால் உருவாக்கவும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி இருக்கிறவங்களாம் சத்தமா உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். முன்னாடி வாலி பிள்ளைங்க, பையனுங்க உட்காந்துங்கிறீங்க, பொண்ணுங்க உட்காந்துங்கிறீங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லி பழகணும். நீ சேர்ல உட்காரலாமே, நீ ஏன் கீழே உட்கார்ற? சேர்ல உட்காரணும். சேர்ல உட்காருப்போ. இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு சேர் 100 சேர் போட்டோம், எனக்கு என்னமோ 100 சேர் இருக்கிற மாதிரி தெரியல. இயேசு நல்லவர். சேருங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சேருங்க நிறைய தேவைப்படுது. இன்னும் எல்லாரும் யாருமே கீழே உட்காரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். என்ன சொல்றீங்க? சேர்ல உட்காந்தா பெருமை பாஸ்டர், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுயா. நம்மளாவே கற்பனை பண்ணிக்கூடாது. கர்த்தருக்கு நீங்க இதே மாதிரி யூனிஃபார்ம் சேரை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்க சார்பா 10 வாங்கி கொடுக்கலாம், 5 வாங்கி கொடுக்கலாம், 2 வாங்கி கொடுக்கலாம், 1 வாங்கி கொடுக்கலாம். 1 கீழே வாங்க முடியாது. தெரிய மாட்டீங்களா? டக்குன்னு கை தூக்கம் பார்க்கலாம். அடுத்த திருவிருந்துக்குள்ள நான் ஒரு 10 சேர் வாங்குவேன், 5 சேர் வாங்குவேன், 3 சேர் வாங்குவேன், 2 சேராவது வாங்கன்ற கை தூக்கம் பார்க்கலாம். 2 சேர் அடுத்த திருவிருந்துக்குள்ள 2 சேர். அப்புறம் 10 கூட வாங்கலாம், 50 கூட வாங்கலாம். பிரைஸ் என்னவா? பிரைஸ் இந்த சேர் வாங்கும் போது 650 ரூபாய். இப்ப அது என்ன ரேட்? வாங்கி 7 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப என்ன ரேட் இருக்குமோ தெரியாது, நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். ஓ, பிரைஸ் சொன்னாதான் பாஸ் மக்கள் கை தூக்குறத பத்தி. நீங்க ஒருவேளை திடீர்னு 10,000 20,000 நீங்க நாங்க என்ன பண்றது? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க செயல் முடியும்னா செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன நிறைய வாலி பிள்ளைங்க கீழே உட்காந்துங்கிறீங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நிறைய வாலி பிள்ளைங்க கீழே உட்காந்துங்கிறீங்க, அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம வசனத்துக்கு வருவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். மன்னிப்பதற்கு தேவனாகிய இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரா? உண்மையுள்ளவராய் இருக்கிறாரா? கரங்களை உயர்த்தி. அதாவது வாக்கு தத்தத்திலே மாத்திரம் அவர் உண்மையுள்ளவர் அல்ல, அவர் நமக்கு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்வதிலே மட்டும் உண்மையுள்ளவர் அல்ல, அவர் நம்மை நடத்தி நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு மட்டும் உண்மையுள்ளவர் அல்ல, அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவானவர் நமக்கு செய்வதையே நாம் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்ன இயேசுவானவர் சபைக்கு செய்ய வேண்டும் என்று சபை விரும்புகிறதோ அதையே சபைக்கு செய்ய வேண்டும். இயேசுவானவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை நான் இயேசுவுக்கு திருப்பி செய்ய முடியாது. ஏன்னா அவர் என்னை மன்னிக்கிறார், நான் அவரை மன்னிக்க முடியாது. ஹலோ, இயேசுவானவர் என்னை அவரை போல நேசிக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? இயேசுவானவர் என்னை அவரை போல நேசிக்கிறார். அப்படியானால் அவர் என்னை மன்னிப்பதின் மூலமாக அவருடைய அன்பை என் மேல வெளிப்படுத்துகிறார்.
நான் அவர் மேல எப்படி அன்பை வெளிப்படுத்துவது? நான் அவர் சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட படைக்கப்பட்ட இன்னொரு மனிதரை இன்னொரு மனுஷியை மன்னிப்பதன் மூலமாக அவர் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறேன். இது கொஞ்சம் கஷ்டமா தான் பாசர் இருக்குது. தசமாவும் கொடுக்கறத விட இது கஷ்டம். தசமாவும் கூட நான் 10,000 கொடுத்துட்றேன் பாசே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இது அதை விட ரொம்ப இல்லையா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிற சகோதரிகள் பின்னாடி உட்காந்து மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். முன்னாடி சில சேருங்க காலியா தான் இருக்குது, நீங்க முன்னாடி வந்து உட்காரலாமே ஐயா. அதாவது முன்னாடி ஜனம், பின்னாடியும் ஜனம், இடையில சேர். ஐயோ சேர்ல உட்காந்தா பரிசுத்தம் கேட்டோம், சேர்ல உட்காந்தா பரிசுத்தம் கேட்டோம்னு யார் யார் சொல்லி கொடுத்தது? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். மன்னிப்பு என்கின்ற மாபெரும் மருந்தை கொண்டுதான் அநேக ஆவிக்குரிய காயங்களை ஆண்டவர் ஆட்சி கொண்டிருக்கிறார். மன்னிப்பு என்கின்ற மருந்து இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை அலங்கோலமாயிருக்கும். மன்னிப்பு என்கின்ற மருந்தை கொண்டுதான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் குணமாக்கி கொண்டு வருகிறார். மகா பெரிய தேவனிடம் மனிதன் போவது, மகா பெரிய தேவனிடம் மனிதன் போவது மன்னிக்கப்பட்ட பிறகுதான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக ஆசாரியன் நுழைய வேண்டுமானால் அதற்கு முன்பாகவே அவனுக்கான ரத்தம் அங்கே அவன் கையில் இருக்கணும். உங்கள் வேண்டுதல்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே போவதற்கு முன்பாகவே நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே உங்களுக்கான ரத்தத்தை அனுப்ப வேண்டும். பலிபீடத்திலே சுத்திகரிக்கப்படாமல் நீங்கள் பிரகாரத்துக்குள்ள வரவே முடியாது. நீங்கள் உங்கள் ஜெபங்கள் உகந்ததாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக, மகிமை நிறைந்ததாக இருக்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள பிரசன்னத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பாக கல்வாரி கல்வாரியினுடைய அந்த இரக்கத்தால் ரத்தத்தால் கழுவப்படணும். நன்றாக புரிந்து கொள்ளணும். மகா பெரிய தேவனிடம் மனிதன் மன்னிக்கப்பட்ட பிறகே போகிறான். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நாம பாவறிக்கை செய்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நாட வேண்டும் என்று பரிசுத்தவான்கள் வேதத்திலிருந்து போதிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஏதாவது விளங்குதா? சோதரம். மன்னிப்பு என்பது அன்பிற்கு இணையாக தேவனிடமிருந்து வெளிப்படுகிற அறிவு கெட்டாத தெய்வீகமான குணம். மன்னிப்பு என்பது அவருடைய அன்பிற்கு இணையாக, தேவனுடைய மன்னிப்பு என்பது தேவனுடைய அன்புக்கு இணையாக தெய்வீக நிலையிலே, நம்முடைய அறிவுக்கு எட்டாத நிலையிலே வெளிப்படுத்தப்படுகிற தேவனுடைய குணம். ஏதாவது விளங்குதுன்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது விளக்குதுன்றவங்க அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல எதுவுமே புரியலன்னு சொன்னா அமைதியா இருங்க. மன்னிப்பு என்பது அன்புக்கு இணையாக தேவனிடமிருந்து வெளிப்படுகிற தெய்வீக குணம். புரிஞ்சவங்க மட்டும். இயேசு கிறிஸ்து ஏன் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் என்றால், மெய்யாக சொன்னால் உங்களுக்கு புரியாது, மெய்யாகவே என்று சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். நம்ம சபைக்காக தான் அப்படி சொல்லியிருப்பார் பழகுது. ஏண்டானா அந்த கருத்தை ஒரு முறை சொன்னா நமக்கு புரியுறதில்லை. அதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால்தான் நமக்கு புரிகிறது. ஒரு முறை சொன்னாலே புரிந்து கொள்ளுகிற விசேஷத்தை இருதயத்தை தேவன் நமக்கு தருவாராக. அன்பென்ற மரத்தின் ஆணி வேறே மன்னிப்பு தான். அன்பு என்கின்ற மரத்தினுடைய அந்த மரத்தை, அந்த அன்பு என்கின்ற மரத்தை பட்டு போகாமல் செழிப்பாக வைத்திருப்பதே மன்னிப்பு என்கின்ற ஆணிவேர் தான். நானா சொற்பொழிவு ஆற்றுங்க, உட்காந்து எழுதுங்க, கொஞ்சம் நோட்டு கிட்ட வச்சுன்னு எழுதுங்க, ஏதாவது ஒண்ணு இருக்குங்க. அப்புறம் என்னைக்குதான் நீங்களாம் கிளை சபையில தொடங்குறது, என்னைக்கு நீங்க தான் பிச்சின்னு போயிட்டு ஒரு சபையை உருவாக்குறது?
கர்த்தர் நல்லவர். அப்படி போகும்போது என்ன சொல்லணும்? எங்க ஊழியக்காரர் இப்படி எல்லாம் கத்து கொடுத்தாருன்னு சொல்லணும். நல்லவர். நாங்க எங்க பிரிஞ்சு போறது? யாரிடம் போவோம்? இறைவா, வாழ்வது ஒரு வார்த்தை உம்மிடம் பண்ற உள்ளது அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஒண்ணு பிச்சுக்கிட்டு போய் சபையை உருவாக்கணும், இல்ல பிரான்ச் சபையை உருவாக்கணும். புரிஞ்சவங்க மட்டும் அப்படியே கிடப்போம். நானும் என் வீடும் வீட்டாரும் என் பிள்ளைகளும் என் பேர பிள்ளைகளும் என் கொள்ளு பேட்டிக்கு பேரனுக்கு பேரணும். இந்த சபையில அப்படியே உறுப்பினராகவே உட்காந்து கிடுவோம். உறுப்பினரா இருக்கும், கிளை சபையை தொடங்கின உறுப்பினரா இருக்கும். என்ன சொல்றீங்க? அங்கங்க பாச போவாதன்றாங்க. நான் போங்கன்ற. எஸ் நல்லவர். நல்லவர்னு சொல்றதுக்கு சொல்ற ஆமேனா இது? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, டிஎல் மூடி என்கின்ற ஒரு தேவ மனிதன் கூறுகிறார், மன்னிக்கப்படாத ஒருவரையும் நீங்கள் பரலோகத்தில் பார்க்க முடியாது என்று கூறுகிறார். அதாவது அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, தேவனால் மன்னிக்கப்படாத ஒருவர் கூட பரலோகில் காண முடியாது, நுழைய முடியாதுன்றார். புதிய ஏற்பாட்டிலே மன்னிக்கப்பட்ட சில சம்பவங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மன்னிப்பு என்கின்ற அந்த மாபெரும் குணம் கிறிஸ்துவிலே மாத்திரம் இருப்பது, தேவனிலே மாத்திரம் இருந்தா போதாது. நம்ம இதை தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். தேவன் மட்டும் மன்னிக்கிறவரா இருந்தா போதாது, இயேசு கிறிஸ்து மட்டும் மன்னிக்கிறவரா இருந்தா போதாது. நம்ம மன்னிக்கப்படுறத பத்தி அடுத்த வாரத்துல நாம மன்னிக்கிறத பத்தி யோசிக்க போறோம். இந்த வாரத்துல மனிதர்கள் மன்னிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டுல மனிதர்கள் மன்னிக்கப்பட்டதை தியானிச்சுட்டு அடுத்த வாரத்துல நாம ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணும்ன்றதை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? அடுத்த வாரம் திருவிருந்து மன்னிக்கணும் வேற சொல்றாரு. அவளை நான் எப்படி மன்னிக்கிறது? அவளை மன்னிச்சுட்டுனா என்னுடைய பரலோக மகிமையே போயிடுமே. அவளோடு பேசிட்டுனா ஜீவ புஸ்தகத்துல என் பேரு கிரிக்கிடுவாங்களே. அந்த பிரதரோடு ஒப்புரவாயிட்டுனான்னு சொன்னா என்னுடைய அபிஷேகமே போயிடுமே. நான் என்ன பண்ண போறேன்? அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் 5 காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு நேரம் இருக்கிறதை போல நாம் தியானிக்கலாம். தொடர் போதும் என்பதனால நமக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் வேகமா. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்குபடி போனார் என்று கூறுகிறார்கள். இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் சிறுவர் ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப பரிச்சயமான ஒரு அதிகாரம். நாங்க சின்ன வயசுல இருந்தே இந்த அந்த என்ன சம்பவம் இருக்குதுங்க, சகேயு இல்லையா? கொல்ல சகேயு அவன் எட்டி பார்க்கிறான் எஸ் ராஜாவை, அவன் எட்டி பார்க்கிறான். கத்து கொடுத்தாங்களா? கத்துக்கிட்டு இல்லையா? இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பாட்டு இல்லையா? இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த சம்பவத்தை நான் விளக்கி சொல்ல விரும்பல, சம்பவத்தில் இருக்கக்கூடிய செய்தியை விளக்கி சொல்ல விரும்புறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சமுதாயத்தால் பாவி என்று சொல்லப்பட்ட சகேயின் வீட்டுக்குள்ள போகிறார். இயேசு கிறிஸ்து எரிகோ வழியா வராரு. சகேயு அவரை பார்க்க ஆசைப்படுகிறான். குள்ளனா இருந்தபடினால் பார்க்க முடியல. ஆகவே அவர் வழியில ஓடி, அவர் போகிற வழிக்கு முன்னாக ஓடி காட்டத்தி மரத்துல ஏறுறான். இயேசு கிறிஸ்து அங்கே அவனை கூப்பிடுறாரு, பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அவன் சந்தோஷமா இறங்கி வரான். இயேசு கிறிஸ்து, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வரணும்ன்றாரு, நான் உன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும்ன்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு பெருங்கூட்ட மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஊரார் மற்றும் சில மக்கள், சில கூட்டம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? 7ஆம் வசனத்துல, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சகேயுவை சுற்றி இருந்த மக்கள்
அவனை எப்படி பார்த்தாங்கன்னா நிஜத்தின்படி பார்த்தாங்க. அன்னைக்கு இருந்த நிஜத்தின்படி பார்த்தாங்க. சகேயு பாவியா? பாவிதான். சகேயு அநியாயக்காரனா? அநியாயக்காரன் தான். சகேயு அக்கிரமமா டாக்ஸ் கலெக்ட் பண்றவனா? ஆமா. சகேயு வட்டியை விட்டு 4 மடங்கு வட்டி வாங்குறவனா? கரெக்ட். அநியாயமா சொத்தை சேர்க்கிறவன், அநியாயமா வட்டி வாங்குறவன், வட்டிக்கு வட்டி போடுற இந்த மீட்டர் வட்டி போடுறவன அங்க இருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்குது. சகே கிட்ட இருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்குது. பைனான்சியர் எல்லாருக்குமே முதல் பைனான்சியர் சகே தான். மீட்டர் வட்டி, கந்து வட்டி, என்னென்ன வட்டி இருக்கோ மொத்த வட்டி நமக்கு தெரியல. அவனுடைய நிஜத்தின்படி அவன் பாவிதான். சுத்தி இருந்த மக்கள் அவனை எப்படி பார்த்தாங்க? ஆயக்காரன். ஆயக்காரன் என்பது பதவி. அக்கிரமக்காரன், பாவி, ஏழைகளை வயிற்றுல கொட்டிக்கிறவன், அநேகருடைய வயிற்றெரிச்சலுக்கு ஆளானவன், அநேகருடைய சாபத்துக்கு ஆளானவன், அநேகருடைய கோபத்துக்கு ஆளானவன், அநேகர் அவனை திட்டுவதற்கு ஏதுவானவன். நிஜத்தின்படி அவன் அப்படிதான் இருந்தான். ஆனா உலகம் சொல்லுச்சு பாவியான மனுஷன், அவன் வீடு அதை விட பெரிய பாவப்பட்ட வீடு, அவன் அந்த வீட்டுல போய் இவர் தங்கலாமா போலாமா? முதலுக்கு சரி, இயேசு எதுக்காக வந்தாராம்? ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நீதிமான்களை தேடியா? ரொம்ப நல்லவங்களை தேடியா வந்தாரு? இயேசு நல்லவர். இயேசு யாரை தேடி வந்தாருங்க? கவனிக்கிறீங்களா? இயேசு யாரை தேடி வந்தாரு? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்கிறதுக்கு வந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து என்கின்ற வெளிச்சம் சகேயுனுடைய வீட்டுக்குள் இருக்கிற இருளை வெளியேற்ற போகிறது. அது யாருக்கு தெரியாது? சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கவனிக்கணும். உலகம் இன்றைய உண்மையின்படி சகேயுவை பாவியாய் பார்த்தது. இயேசு எதிர்கால உண்மையின்படி அவனை சீசனாக பார்த்தார். இன்றைய உண்மையின்படி உலகம் உங்களை பார்க்கிறது. ஆண்டவர் நாளைய உண்மையின்படி உங்களை பார்க்கிறார். சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னைக்கு உண்மைதான். நீங்க உலகம் உங்களை பற்றி சொல்லுகிறது உண்மைதான். உலகம் என்னை குறித்து சொல்லுகிறது உண்மைதான். உலகம் உங்களை குறித்து சொல்றது உண்மைதான். ஆனால் இன்றைய உண்மையின்படி அல்ல, இன்றைய உண்மையின்படியான ஒரு நியாய தீர்ப்பை அல்ல. ஒரு இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில வர விரும்புகிறார். ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வர விரும்புகிறார். ஒரு மாற்றங்களுக்கான தேவன் நம்முடைய வாழ்க்கையில வர விரும்புகிறார். உலகத்திலே வந்து எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளி நம்முடைய இருளுக்குள்ளே பிரகாசிக்க விரும்புகிறார். அவர் உள்ள வந்தார்னா ஸ்டேட்மெண்ட் மாத்திடுவாரு. ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையில கேட்கிறவர்களே, நீங்கள் ஒருவேளை உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். உலகம் உங்களை அபாத்திரமானவர்கள், அபாண்டமானவர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள் என்று நியாயத்து இருக்கலாம். அது உண்மையாகவும் இருக்கலாம். உங்கள் பாவத்தின் வஞ்சனையை விட, உங்கள் துணிகரத்தின் உச்சகட்டத்தை விட, உங்களுடைய அக்கிரமத்தின் அநியாயத்தின் வல்லமையை விட அது எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு கிருபையின் தேவன், ஒரு இரக்கங்களின் தேவன், ஒரு தயவின் தேவன், அவர் அருளுகிற மன்னிப்பினால் அதை மாற்ற வல்லமையில் ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வர விரும்புகிறார். அந்த இறுதி அந்த வருகைக்கு உங்கள் வீடுகள் திறக்கப்பட்ட நிறைய பேரு நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை எவ்வளமாக பார்க்க வந்தார்கள்னா, அவங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை தேடி வந்திருப்பார்கள். ஆனால் சகேயுவுக்கு உலக ஆசீர்வாதங்கள் பிரச்சனை இல்லை. அவனுக்கு என்ன தேவையா இருந்ததுன்னா, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ. அப்படியானால் வாழ்க்கையின் அடி மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீடுகளில் இருக்கிற சாபங்கள் வெளியேற்றப்படும். உங்கள் அடி மனதிலே நீங்கள் உண்மையான ரட்சிப்பை நீங்கள் எதிர்பார்த்தால் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி, பலவீனங்கள், பாவ சாபங்கள் வெளியேற்றப்படும். இயேசுவானவர் இந்த மனிதர்கள் மனிதனை அறிவதை விட எத்தனை 1000 கோடி மடங்கு ஆண்டவர் நம்மளை அறிஞ்சிருப்பார்ல. நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? ஏதாவது விளங்குதா? இந்த மக்களுக்கு இயேசுக்கு என்னமோ சகை மரத்துல இருக்கிறத யார் சொன்னது? இயேசுக்கு
ஏசு கிறிஸ்து இப்படி ஒருத்தன் சகேனு எங்க ஊர்ல ஒரு குளம் இருக்கிறான், அவன் மரத்துல உட்காந்துங்கிறான், நீங்க நேரா வந்து மரத்தை நின்று அவனை பார்த்து கூப்பிட்டு யாருன்னா சொன்னாங்களா? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்து நம்ம கையை விடாம பிடிச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு நல்லவரா இருப்பார். எல்லாம் அறிந்திருக்கிறவர். He knows everything. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். மக்கள் சொல்றாங்க இவர் பாவியான, இவனுக்கு தெரியாது, இவருக்கு தெரியாதா? சகே பாவியா பரிசுத்தவானான்னு இவருக்கு தெரியாதா? இயேசுவானவர் அவனை சுற்றி, அவனை பற்றி சுற்றி இருந்தவர்கள் அவனை அறிந்திருந்தார்கள். இயேசு அவனை பற்றி அறிந்திருந்தார். அவனை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். உலகம் அவனை எப்படி பார்த்ததுங்க? சகேயு உலகம் குறைவுள்ள குற்றமுள்ள பாவியாக பார்த்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் மனம் திரும்புகிற அந்த இருதயத்தை பார்த்தார். அவன் மனம் திரும்புவதற்கான, அதனால்தான் முன் அறிதல் அவருடையது. முன் அறிதலின்படிதான் நம்மை எல்லாம் தேடி வந்து ரட்சித்திருக்கிறாரு. நம்மை விட சிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த இயேசுவை நிராகரிக்கும் பொழுது, நம்மை விட எத்தனையோ அறிவாளிகள் ஆற்றல் மிக்கவர்கள் இந்த இயேசுவை நிராகரிக்கும் பொழுது, ஏன் நீங்களும் நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் தெரியுமா? முன் அறிந்ததினாலே. நாம் அவரை ஏற்று, அவர் முன் அறிந்ததினாலே நம்மை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்திலே உலக பிரகாரமா இருந்தாலும் பரலோகத்தை உலகத்தை விட பெருசாக பார்க்கிறவர்கள் என்று நம்மை தேவன் முன் அறிந்திருக்கிறார். உலகத்தை நம்மை விட சிறந்தவர்கள், வலிமையானவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், அழகு மிக்கவர்கள், பெரியவர்கள், பணத்திலே சிறந்தவர்கள் இருந்தாலும் இந்த உலகத்தை விட பரலோகத்தை பெரிதாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் என்று நம்மை நினைத்தபடினால்தான் ஆண்டவர் நம்மை முன்னறிந்து அவருடைய காலங்களிலே நம்மை ரட்சித்து நம்மை சபையிலே கொண்டு வந்து அவருடைய நிலையில நிறுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு புரியுதுன்றவங்க மட்டும் சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அழகுடான்னா, ஏசு அவனை குற்றப்படுத்தவே இல்லை. அவருடைய பியூட்டி என்னன்னா, சிங்கிள் வார்த்தை கூட அவன் மனசு நோகும்படி இயேசு பேசவே இல்லை. ஒரு கமிட்டி போடுங்க, ஒரு கமிட்டி கூப்பிட்டுங்க, பாவின்னு சொல்லிட்டாங்க, அவனை பாவின்னு சொல்லிட்டாங்க, ஒரு கமிட்டி போடு, நீ வா, நீ வாப்பா, நீ வா, அந்த பிரதர் வா, அந்த சிஸ்டர் வா, அந்த பாஸ்டர் கூப்பிடு, இந்த பாஸ்டர் கூப்பிடு, கமிட்டி போடு. என்னவா குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, உண்மையா பொய்யா என்று புலன் விசாரணை. யார் யாரை விசாரிக்கிறது? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சகேயுவ ஜனங்க பேசுறதை விட எல்லாம் அவர் நினைப்பார், இவர் நினைச்சிருப்பார், டேய் நீங்களா சொல்றதெல்லாம் அவனுடைய உண்மையில ஒரு துளி தான் சொல்லிக்கிறீங்க, மொத்தமே எனக்கு தெரியும், எதுவுமே பேசல. நாம் மாறணும்னு தான் தேவன் விரும்புறாரு தவிர நம்ம மடியணும்னு அவர் விரும்பதே கிடையாது. நம்மை குற்றப்படுத்தி நம்மை திருத்தாமல் நம்மை மன்னித்து நம்மை திருத்த விரும்புகிற நல்ல இயேசு கிறிஸ்து. குற்றப்படுத்தி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, குற்றப்படுத்தி திருத்துறதுல ஒரு லாபமே இல்லை. குற்றப்படுத்தி என்ன பேசன தெரியுமா, என்ன செஞ்ச தெரியுமா, என்ன பண்ண தெரியுமா, என்ன கொடுத்த தெரியுமா, என்ன எடுத்த தெரியுமா, எப்படி பார்த்த தெரியுமா, எப்படி பல்டி அடிச்ச தெரியுமா, அவன் பண்ணது, அவன் அக்கிரமம் பண்ணது, இவன் பேசுனது, அவன் எல்லாம் அவருக்கு தெரியுங்க. நமக்கு நம்ம விரோதிகளை பற்றி தெரிந்ததை விட நம்முடைய விரோதிகளை குறித்து 1000 மடங்கு கோடி மடங்கு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் தயால பிரபுவா இருக்கும் பொழுது நம்ம ஏன் அவன் கண்ணனா இருப்பானே? அவர் அவனை குற்றப்படுத்தவே இல்லை. இருதயத்தில் நடந்த மாற்றங்களை ஆண்டவர் பார்த்தாரு. அவன் இறங்கும் போதே ஒரு தீர்மானத்தோடு இறங்குறான், இந்த இயேசுவுக்காக எதையும் நான் விட்டுவிட தயார், இந்த இயேசுவை நான் எதற்காக விட்டுவிட தயாராக இல்லை. பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியுதா? பின்னாடி இருக்கிற சகோதரிகளுக்கு புரியுதா? இந்த இயேசுவுக்காக நான் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள தயார், இந்த இயேசுவுக்காக நான் எதை வேண்டுமானாலும் கொடுத்து விட தயார், இந்த இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுவிட தயார்.
இந்த இயேசுவை நான் எதற்காகவும் விட்டுவிட மாட்டேன் என்கிற தீர்மானத்தோடு தான் அவன் மரத்திலிருந்தே கீழே இறங்குறான். ஆகவேதான் ஏறும்பொழுது சந்தேகத்தோடு, சஞ்சலத்தோடு, போராட்டத்தோடு, கேள்விகளோடு, குழப்பத்தோடு ஏறினவன் இறங்கும் பொழுது சந்தோஷமா இறங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் மனதின் பாரங்களை, பல வருடங்களாக அழுத்தி கொண்டிருக்கிற வேதனைகளை, குற்றங்களை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் இன்றைக்கு இயேசு மாற்ற விரும்புகிறார். உலகம் உங்களை என்ன சொல்லி உங்களை துக்கப்படுத்துகிறதோ, உலகம் ஒருவேளை நீங்கள் மாறின பின்னாடி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவர் நீங்க மாற விரும்புகிற அப்பவே, மாறுவதற்கு முன்பாகவே, நீங்கள் அறிக்கை பண்ணுவதற்கு முன்பாகவே உங்களை நீதிமான்கள் வரிசையில கொண்டு வந்து நிற்க வைக்கிற நல்ல தெய்வம். புரிதுன்றவங்க மட்டும் மனதார சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் நடந்த மாற்றங்கள் யாருக்கும் தெரியாது. அது அவருக்கு தெரிஞ்சிச்சு, யாருக்குமே தெரியாது. சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னிலே உயிர்ப்பியும் என்று தாவீது ஜெபித்தது யாருக்குமே தெரியாம இருக்கலாம். இருக்கிறீங்களா? ஆரணி சபைக்கு போறவங்க ஆரணி சபைக்கு வரணும், ஆரணி சபைக்கு போறவங்களா இங்க வந்து உட்காந்துருக்க கூடாது. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர். ஆமென். இருக்கிறீங்களா? ஆனா மாற்றத்திற்கான மகிமையை உலகம் அறிய செய்து விடுவார். ஐயா, நீங்க மாறுறது இந்த உலகத்துக்கு தெரியாது, ஆனா நீங்க மாறுறது அவருக்கு தெரியும். நீங்க மாறிட்டீங்கடான்னா அந்த உலகம் உங்கள் மகிமையை காணும்படிக்கு ஆண்டவர் செய்து விடுவார். நீங்க மனம் திரும்புறது இந்த உலகத்துக்கு காட்ட மாட்டாரு, நீங்க மனம் திரும்பினதின் மகிமையை இந்த உலகத்துக்கு காட்டி விடுவார். எல்லாம் விளங்குதுங்களா? தம்பி, நீ மனம் திரும்பிட்டியானா, நீ மனம் திரும்பினது இந்த உலகத்துக்கு தெரியாது, ஆனா நீ மனம் திரும்பினத இந்த உலகம் அறியும் மகிமையை, அந்த மனம் திரும்பலின் ஆசீர்வாதத்தை, அந்த மனம் திரும்பலின் சந்தோஷத்தை, அந்த மனம் திரும்பலின் மகிமையை, அந்த மனம் திரும்பலின் உயர்வை இந்த உலகம் காணும்படி உன்னை உயர்த்தி விடுவார். இன்றைக்கு நீ பள்ளத்தாக்கில் இருக்கலாம், இன்றைக்கு நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கலாம், இன்றைக்கு நீ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கலாம், இன்னைக்கு நீ புலம்பலின் பள்ளத்தாக்கில் இருக்கலாம், இன்னைக்கு நீ வனாந்தரத்தில் இருக்கலாம். உன்னை கொண்டு வந்து கண்மலை மேல் நிறுத்தி, உன் கால்களின் அடிகளை உறுதிப்படுத்தி, உனக்கு மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து உன்னை மகிமைப்படுத்தி, உன்னிலே மகிமைப்படுகிற ஒரு நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக, யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் எழுதிக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் எழுதிக்கங்க. அதுல ஒரு சம்பவம் இருக்குது, ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் இல்லையா 11ஆம் வசனம் வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, அப்புறமா அதுல பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம், அவர்கள் ஓயாம அவரை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. நேற்று நைட்டு இதை குறித்து நம்ம குரூப்ல விவாதம் பண்ணோம். அந்த ஒரு தம்பி மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ணான், மற்றவங்களாம் கவனியே இருக்கிறீங்க, என்ன பதில சொல்லி என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல. இந்த சம்பவங்கள் ஃபேவரட்டான சம்பவம். விபச்சாரத்துல ஒரு ஸ்திரியை கையும் மையமா பிடிச்சிட்டாங்க. எனக்கு நிறைய இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்வி இருக்குது, கையும் மையமா பிடிச்சிங்களே, அந்த ஆம்பளை எங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர். எஸ், நல்லவர். ஐயா, கையை மையமா பிடிச்சிங்கள, ஆம்பளை எங்கயா? இப்போ பொம்பளைங்கன்னா தான் இலக்காரம், ஆம்பளைங்க செஞ்சிடலாமோ? புரியல. ஓ, பெண்கள் தப்பு செஞ்சாதான் தப்பு, ஆண்கள் தப்பு செஞ்சா தப்பு இல்லையோ? அதையே பெண்கள் செஞ்சுட்டா அது பாவமா? ஆண்கள் செஞ்சுட்டா அது எப்படி? அது
அப்படின்னா எனக்கு புரியல. சரிங்க, பாயிண்ட்டுக்கு வருவோம். இயேசு நல்லவர். ஆவிக்குரியவர்கள் ஆண் என்றும் பெண் என்றும் பேதம் பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? கையுமையுமா ஒரு ஸ்திரியை பிடிச்சாச்சு, சரி சந்தோஷம். இப்ப அவங்க ஒரே நேரத்துல என்ன பண்றாங்க, அந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்தாவே குழப்பம்தான். சும்மா இருக்க மாட்டாங்க. கூட்டணி சேர்ந்தாவே எதையாவது ஒண்ணு பண்ணுவானுங்க. பொதுவாவே இங்கே இவளை கல்லடிச்சு கொண்டுட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய எதிரி ஒருத்தர் இருக்கிறான். பெரிய எதிரி யார் அவங்களுக்கு? இவன் நேத்து வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க அவங்கள நிறைய பேருக்கு. இந்த பாவஸ்திரின்னு சொல்றாங்களே, அதாவது விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீ நேத்து வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு இவளுக்கு, இந்த கூட்டத்துக்கு. அப்புறம் அவங்களுக்கு விளக்கு சொல்றேன். இவன் பிரச்சனை இல்லை, இயேசுவை போட்டு தள்ளிடணும், அவருடைய ஊழியத்தை உடைச்சிடணும். ஒண்ணு அவனை கொன்றணும், இல்ல அவன் ஊழியத்தை உடைச்சிடணும். சிலருடைய புத்தி என்னடானா, ஒண்ணு அவனுடைய ஊழியத்தை உடைச்சிடணும், இல்லைன்னா தேவைப்பட்டா சாகர மாதிரி சூழ்நிலையில உருவாக்கணும். இருக்கிறீங்களா? ஒண்ணு என்ன பண்ணிடணும், ஊழியத்தை உடைச்சிடணும், இல்லைன்னா சாகர மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கணும். என்ன பண்ணலாம்? இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போய் நிக்க வச்சு, போதகரே, இப்படியாக நாங்கள் பிடித்து விட்டோம். சட்டம் என்ன சொல்லுது? இப்படிப்பட்டவங்கள கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லுது. நீர் என்ன சொல்லுகிறீர்? அவங்க நோக்கம் என்ன? அவங்களுடைய நோக்கம் அவர் மேல் குற்றம் சாட்டணும். எப்படி குற்றம் சாட்டுறது? இவர் அன்பையும் கருசனையும் மன்னிப்பையும் பேசிட்டு இருக்கிறாரு. கல்லு எரிங்க, சட்டத்தின்படி கல்லு எரிங்கன்னு சொன்னா அவர் போதிக்கிற போதனைக்கு எதிரானவராக ஆகிவிடுவார். பெண்கள் எல்லாரும் அவருக்கு எதிராயிடுவாங்க. அல்லது அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களா, இவர் அன்பை போதிக்கிறார், இவர் பயங்கரமா தண்டிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் போதிக்கிறத அவரே ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி அவருடைய ஊழியத்தை நாசப்படுத்தலாம். கல்லை எரியாதீங்கன்னு சொல்லிட்டா, பாத்தியா மோசேனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இவன் பேசுறவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கல்லெறிந்து அவரை கொல்லலாம். ஒண்ணு குற்றம் சாட்டலாம், இல்ல கொல்லலாம். இவரு இயேசு கல் எறிங்க, அதான் இல்லையா? இயேசு கல் எறிங்கன்னு சொன்னாரா, சொல்லலையா? ஆண்கள் பக்கத்துல சொல்லுங்க. இயேசு கல் எறிங்கன்னு சொன்னாரா, எரியாதீங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரோ? இந்த கேள்வி கேட்டு இவர் என்ன பேசுங்க, கொஞ்சம் பரவாயில்ல, லைவ்ல போட்டோம், பரவாயில்ல, யூடியூப்ல போட்டோம், தப்பு இல்லை. கல் எறிங்கன்னு சொன்னாரா, எரியாதீங்கன்னு சொன்னாரா? எரிங்கன்னு சொன்னாரு. யார் எரிங்கன்னு சொன்னாரு? அப்படியானால் உங்களில் பாவம் இல்லாதவன், பாவம் செய்யாதவன் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா, செய்யாம இருக்கிறதுனால நீ நீதிமான் இல்ல, இல்லாம இருந்தாதான் நீதிமான். செய்வதற்கான வாய்ப்பு இல்லாததுனால நீ செய்யாம இருக்கிறதுனால நீ நீதிமான் ஆயிட முடியாது. யூதாவே, உன்னுடைய நீதியை பார்க்கலாம் தாமாரின் நீதி பெருசு என்பதை நீ மறக்க கூடாது. அநேகருடைய நீதியை பார்க்கலாம் விழுந்து போகவில்லை என்று சொல்லுகிற அநேகருடைய நீதியை பார்க்கலாம் விழுந்து போனவருடைய நீதி பெருசு. நீங்க நினைக்கிறீங்களா? அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் என்றால் உங்களுக்கு முன்னாடியே பரலோகத்துக்கு பிரவேசிக்கிறார்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் தோற்றத்தின்படி அல்ல, நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர். மனிதர்கள் பார்க்கிறதன்படியும் கேட்கிறதுபடியும் தீர்ப்பு செய்கிறவர்கள். ஆண்டவர் இருக்கிறதனுடைய உள்ளத்தின் அந்த ஆழங்களின்படி தீர்ப்பு செய்கிறவர். பிரச்சனைகளின் வேரை அறிந்திருக்கிறவர் ஆண்டவர். கல்லெறிங்க, உங்களை பாவம் இல்லாதவன் கல்லெறிங்கன்னு சொன்ன உடனே இப்ப யாரு கல் எரியலாம்? யார் கல் எரியலாம்? பாவம் இல்லாத கல் எறியலாம். பாவம் இல்லாதவர் யாரு? பாவம் இல்லாதவன் யாரு?
இல்ல பாவம் இல்லாதவங்க யாரு? இங்க இருக்கிறவங்கல யாராவது ஐயா என் ஆவி ஆத்மா சரீரத்துல, குறிப்பாக என் சரீரத்துல ஒரு குற்றத்தை நான் உணர்வதில்லை என்று சொன்னால் உறக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் உண்மைக்காகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் யார் கல் எறியலாம்? பாவம் இல்லாதவன் கல் எறியலாம். யார் மட்டும்தான் பாவம் இல்லாதவர்? இயேசு பாவம் இல்லாதவர். கல் எறிஞ்சாரா? கல் எரியல. நான் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. அப்படியானால் கல் எறிய தகுதியானவரே கல்லை எரியாத பொழுது, கல்லு எரிய தகுதியே இல்லாதவர்கள் கல்லை எடுக்கலாமா? ஏதாவது விளங்குதா? கல்லை எரிந்து கொள்ள உரிமை உள்ளவரே மன்னிக்கிற ஒரு மனுஷனை கல் எறிந்து கொல்லப்படுவதற்கு தகுதியானவர்கள் கல் எடுக்கலாமா? இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். அப்படி கல்ல நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம யாரை பொய்யராக்குறோம்? இயேசுவை நம்ம பொய்யராக்குகிறோம் அல்லது இயேசுவை நம்ம அசட்டை பண்ணுகிறோம்? பிரியமானவர்களே, இயேசு பார்த்தாரு. அவர் எல்லோருடைய பாவங்களையும் அறிந்திருக்கிறார். எல்லாருடைய பாவங்களும் அவருக்கு தெரியும். யார் பொய் சொல்றீங்கன்னு தெரியும், யாரு திருடுறீங்கன்னு தெரியும், யாரு கோவப்படுறீங்கன்னு தெரியும், யாரு கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு தெரியும், யாரு ஏமாத்துறீங்கன்னு தெரியும், யார் உங்கள் பிறரை தப்பா பாக்குறீங்கன்னு தெரியும், யார் சிலரோடு தப்பா இருக்கிறீங்கன்றதும் அவருக்கு தெரியும். இப்போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார தவிர, இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் நீ எனக்கு இது வரைக்கும் செஞ்சதுக்கு பதில் சொல்லிட்டு போடி. டேய், இது வரைக்கும் செஞ்சதுக்கு பதில் சொல்றா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஏதாவது விளங்குதா? நம்ம மனிதர்கள் எப்படி இருக்கிறோம்? மனிதர்கள் எப்படிங்க இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? அவளை மாற்ற விரும்பினாரே தவிர அவர் உடைக்கவே விரும்பல. கல் எடுத்துன்னு வந்து அங்க அடிச்சுட்டு கொண்டு வந்திருப்பாங்களா, இல்ல ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து நிக்க வச்சிருப்பாங்களா? ஏறக்குறைய ஜீவன் போக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. 3 டர்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல காலி. சிந்திக்கணும் அன்புக்குரியவர்களே. கல்லெறிந்து கொல்லப்படுகிற அந்த கடைசி நொடியில தான் ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான், நீங்கள் தண்டனைக்குரிய காரியங்களை செய்திருக்கிறவர்கள் தான், நீங்கள் தண்டிக்கப்படுவதற்கு ஏற்ற நியாய தீர்ப்புக்கு ஏற்றவர்கள் தான். ஆனா நீங்க வந்து சேர்ந்திருக்கிற ஒரு இடம் இருக்குதுல்ல, உங்களை தேடி ஒருவர் வந்திருக்கிறார்ல, அவர் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை, மாறாக உங்களை மன்னித்து மாற்ற விரும்புகிறார். புரிஞ்சவங்க மட்டும். அவர் மேலே பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து, தெய்வத்துக்கு பயந்து ஒரு காரியத்திலே வாழ்வதல்ல. அவர் இவ்வளோ அன்புள்ளவரா, இவ்வளோ பாசம் உள்ளவரா, இவ்வளோ நேசம் உள்ளவரா, இவ்வளோ என மன்னிக்கிறவரா? நான் தான் போன வாரத்தில் சொன்னேன், எப்பொழுதும் நம்மை மன்னிப்பதற்கு அவர் தயார், எப்பொழுதும் அவரை சிலுவையில் அறைய நாம் தயாரா இருக்கக்கூடாது. இயேசு நல்லவர். நீங்க யோசேப்பு மரியாளை பாருங்க. யோசேப்பு மரியாளுடைய பார்வையில, யோசேப்பின் பார்வையில மரியாள் யாரு? பாவி. தேவதூதன் வந்து விளக்கம் சொல்ற வரைக்கும் மரியாள் பார்வையில யாருதான்? மரியாள் யாருதான் யோசேப்பின் பார்வையில? அவளுடைய கணவனாகி யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அப்படியானா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாள் பகிரங்கமாக தெரிகிறது யோசேப்புக்கு இவ பாவின்னு. தேவதூதன் வந்து சொப்பனத்துல விளக்கம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவள் யோசேப்பின் பார்வையில் பாவிதான்.
இப்ப என்ன பண்ணலாம்? இவன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருந்தா உன்னதத்தின் திட்டம் உடைக்கப்பட்டிருக்கும். உண்மைதான், அவ கர்ப்பவதி ஆக்கப்பட்டிருக்கிறா, அவள் தண்டிக்கப்பட வேண்டியவள் தான், அவள் தள்ளப்பட வேண்டியவள் தான், அவள் அவமானப்படுத்தப்பட வேண்டியவள் தான். ஆனால் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ, அது நடந்ததோ நடக்கலையோ, அது தெரியுதோ தெரியலையோ, நம்ம நினைக்கிறதான் உண்மைன்ற மாதிரி மனசை பிசாசு கொண்டாந்து குப்பைகளை கொட்டி விட்டுருவான். பின்ன ஏன் அவங்க உட்காந்து போனாங்க அவரு கூட? ஒருத்தர் கூட வண்டியில உட்காந்துட்டு போயிட்டா, ஒருத்தர் கூட போன்ல பேசிட்டா, ஒருத்தர் அந்த வேலை போகும்பொழுது எப்படி இருக்கிறேன்னு கேட்டுட்டா, ஒருத்தர் கூட வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த காரியங்களை குறித்து தெரிஞ்சுக்க விரும்புறீங்களான்னு கேட்டுட்டா பாவம் ஆயிடுமா? சரி, அதை அப்படியே கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாருங்க. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ஓ, உங்களுக்கு கூட பேசினா பாவம் இல்ல, மத்தவங்களுக்கு கூட பேசினா பாவமா? ஒரு பிரதர் வந்து உங்க கூட பேசினா நீங்க பரிசுத்தவாட்டி, அதே பிரதர் இன்னொரு பெண்ணை கூட பேசினா அவர் பாவி ஆயிடுவாரா? ஒரு ஸ்திரீ வந்து உங்களை கூட மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தா நீங்க பரிசுத்தவான், அதே ஸ்திரீ உங்க வீட்டுல இருந்து இன்னொருத்தர் கூட பேசிட்டானா அவங்க பாவி ஆயிடுவாளா? சிந்திக்கிற ஆட்கள் இல்லை. புரியுதா? ஏதாவது யோசேப்பு அவளை குறித்து அவனுடைய அபிப்பிராயம் என்ன? மரியாள் தப்பு செஞ்சவதான், மரியாள் தண்டிக்கப்பட வேண்டியவதான். ஆனா அவனை நான் அவமானப்படுத்த மாட்டேன், அவமானப்படுத்தி அவளை நான் தள்ள மாட்டேன். அவளை அவமானப்படுத்தாமல் அவளோடு உள்ள உறவை நான், அந்த தவறை நான் மாற்றிவிடப் போகிறேன். அவ வேணா எனக்கு. ஒரு நீதிமான் என்றால் அவனுடைய அழகு என்னன்னா, ஒருவரை பாவியாக பார்ப்பதல்ல, பாவியாக இருப்பவரை கூட நீதிமானாக மாற்றுகிற வாய்ப்பை உருவாக்குகிறவன் தான் மெய்யான நீதிமான். இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஒரு நீதிமான் யார்? ஒரு பாவியை பாவியாக பார்த்தவர்கள் பாவியாகவே போனார்கள். ஆனா நிஜமா பாவியா வந்தவ, அவள் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து போகும்போது என்னவா போனா தெரியுங்களா? நீதிமானாய் போனார். நீங்கள் பார்க்கிற அந்த பாவியை, நாம பார்க்கிற அந்த பாவியை ஒருவேளை ஒரு நொடியில நீதிமானாக்கி தன்னுடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராயிருந்தால் நாம எந்த மூளைக்குங்க? அந்த ராகாப் என்கின்ற அந்த வேசியை தன்னுடைய பிறப்பு வரிசையில கொண்டு வர அவர் பிளான் வச்சிருந்தாருன்னா நாம எந்த மூளை? மனம் திரும்புவதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே தவிர, ஒருவர் மடிந்து போவதையோ, ஒருவர் அவமானப்படுவதையோ, ஒருவரை வெட்கப்படுத்துவதையோ, ஒருவரை வேதனைப்படுத்துவதையோ, ஒருவரை குற்றப்படுத்துவதையோ அவர் விரும்புவதே இல்லை. நான் அதை ஒத்துக்கிறேன்றவங்க மட்டும் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பே, நீ நீதிமான் தான். ஆனால் நீ நீதிமான் என்பது எங்கு நிச்சயிக்கப்படுகிறது என்றால், நீ பாவி என்கின்ற நிலையில் இருக்கிற மரியாளை நீ அவமானப்படுத்தாமல் அவளை ரகசியமாக தள்ளிவிடணும்னு யோசிக்கிற பத்தியா, உன் நீதிமான் என்கின்ற அந்த சர்டிபிகேட் அங்கதான் வேல்யூ ஆகுது. நான் விளங்குதா? வீட்டுக்கு போனா இன்னைக்கு செய்தி விசேஷமா விளங்கும், அடுத்த வார செய்தி இதை விட விசேஷமா விளங்கும். நல்லது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லவர். தண்டிக்கப்பட்டதால் மாறினவர்களின் எண்ணிக்கையை விட மன்னிக்கப்பட்டதால் மாறினவர்களின் எண்ணிக்கை தான் சபைக்குள்ள அதிகம். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி. ஒவ்வொருத்தரையும் களை எடுத்திருந்தா என்னங்க நடக்கும்? நீங்க களை எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒவ்வொரு சபையார் களை எடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்? கர்த்தருக்கு
ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர். ஏய், அப்படின்னு ஆண்டவர் களை எடுக்கிற வேலை. களையை புடுங்க ஆரம்பிச்சாருன்னா என்ன நடக்கும்? அவர் களைகளை கூட கிளைகளாக மாற்ற விரும்புகிறார். களைகளை கூட தலைகளாக மாற்ற விரும்புகிறார். களைகளை கூட அவர் கோதுமை மணிகளாக மாற்ற விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் தண்டிக்கப்படுவதை அவர் விரும்பல, அவர் மன்னிக்கப்படுவதையே அவர் விரும்பினார். இப்ப நீங்க பேதுருகிட்ட வாங்க. மூன்றாவது ஆள் பேதுருகிட்ட வாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்க ஒருத்தரை தண்டிக்கணும், ஒருத்தரை அவமானப்படுத்தணும், ஒருத்தரை குற்றப்படுத்தணும், தெரிந்த காரியம், அது உண்மையானே தெரியாது. அதாவது வந்துங்க, அது உண்மையானே தெரியாது. ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் ஒரு இடத்துல நின்று பேசுறாங்க, யாரோ என்னவோ, அங்க நின்று அவங்கள முறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்படி முறைக்காம வீட்டுக்கு வந்து அந்த சகோதரனையும் அந்த சகோதரியை பார்த்து, உங்க மேல எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்லை, நீங்க அப்படி பேசுனதுனால நான் உங்களை தப்பா நினைக்கல, ஆனா அது உலக தப்பா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆகவே நீங்கள் அப்படி இனிமே பேசாதிருங்கள் என்று சொல்லுவதுதான் தெய்வீகம். இதன் பேருக்கு புரியுது? புரியுதா புரியலீங்களாங்க? புரியுதா புரியலீங்க? தெரியுது. ஐயா, ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்த்தாலும் கேட்டாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் அதை நீங்க அணுகுகிற விதம் ஒண்ணு இருக்குல்ல. எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் அவமானப்படுத்தி நம்மை திருத்துகிறாரா, அந்தரங்கத்தில் வைத்து நம்மை திருத்துகிறாரா? ஓ, நான் மட்டும் பொய் சொல்லிட்டா ஆண்டவர் என்னை மறைவிடத்திலே வைத்து என்னை திருத்தணும், பக்கத்தில் இருக்கிறவன் பொய் சொல்லிட்டா அவனை 10 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி தான் திருத்தணுமா? உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்கள் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? உங்கள் பலவீனத்தை அவர் மூடி மறைக்க விரும்புகிற பொழுது இன்னொருவருடைய உண்மையோ இல்லையோ தெரியாத ஒரு பலவீனத்தை நீங்கள் படம் போட்டு காட்டுவது தேவனுக்கு எதிரான பாவம். அது அவர் மன்னிக்க விரும்புகிற ஒரு மனிதனை நீ தண்டிக்க விரும்புவாயானால் நீ எதிராக எழுப்பி நிற்பது அந்த பாவப்பட்ட மனுஷிக்கு விரோதமாக அல்ல, அந்த பாவப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக அல்ல, அந்த மனிதனுக்காக ரத்தம் சிந்தி அவனை பரலோக பிதாவுக்கு முன்னாடியே நீதிமானாக கொண்டு போய் நிறுத்துகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு விரோதமாக நீங்க எழுப்பி நிற்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஐயா, நீங்க யோசித்து பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சை கொண்டாந்து இப்படி சொல்லிட்டாரு உங்க பாஸ்டர், இப்படி சொல்லிட்டாரு உங்க பாஸ்டர், உங்க பாஸ்டர்மா அப்படி சொல்லிட்டாங்க, அங்க சர்ச்சு வர அந்த பிரதர் இப்படி சொல்லிட்டாரு. எப்ப சொன்னாரு? 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. என்ன சொன்னாரு? கோவம் வந்துச்சுன்னு சொன்னா நான் அவள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கோவம் வந்துச்சுன்னா நான் அவள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதாங்கன்னு தானே சொன்ன, வேற நாங்க சொன்னாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. அந்த அவளன்றது எவ்வளவு? எனக்கு கோபம் வந்தா அவ்வளவுதான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்க பாஸ்டர் அப்படி பேசலாமா? அதாங்க அவ்வளவுதான் சொன்னாரு. வேற என்ன? அந்த அவ்வளவுதான்றது எவ்வளோ? என்ன அதுக்குள்ள என்னென்ன வருது? அவர் பயங்கரமா மெட்ராஸ் வடச்சென்னைக்காரரு, அவர் பயங்கரமான ஆளு. 13 வயசுல ரட்சிக்கப்பட்டு 17 வயசுல ஊழியத்துக்கு வந்த ஒரு பப்ளு மாசு ஊழியக்காரன் நானு. ஏசு நல்லவர். கர்த்தருக்கு எதிரி அழுதால் அவன் அழுவதை விட அதிகமாக இருதயத்தில் அழக்கூடிய இருதய சுபாவத்தை உடையவன் நான். கர்த்தருக்கு இயேசு நல்லவர். 15 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அந்த நேற்றைய துயரம் எல்லாம் தெரிஞ்சவங்க பாடுங்க. இன்று யாருன்னு பாருங்க, நல்லா பாருங்க. நேற்றைய துயரம் எல்லாம் அப்படியே கழுவப்படுறோம். பாடும் பொழுதே கழுவப்படுவது, ஆராதிக்கும் பொழுதே கழுவப்படுவது, துதிக்கும் பொழுதே கழுவப்படுவது, செய்தியை கேட்கும் பொழுதே ஆவியானவர் மட்டும் இறங்கினா போதாது, செய்தியை கேட்கும் பொழுதே சுத்திகரிப்பு நடக்கணும். நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் இன்று முடிந்ததையா, இன்று
முடிந்ததையா, நன்மைகள் தொடருதையா, அது நிரந்தரமானதையா. ஒருத்தரை நல்லவனா பாருங்க, ஒருத்தர் நல்லவள, சகோதரி நல்லவளா பாருங்க. கர்த்தருக்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டு மாறினவர்களுடைய எண்ணிக்கையை விட நீங்கள் மன்னிப்பதினால் மாறினவருடைய எண்ணிக்கை தான் அதிகம். ஆண்டவர் ஏன் மன்னிப்பு என்கிற மருந்தை பயன்படுத்துகிறார்? ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு கோலை எடுத்துக்கணும், ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஸ்தோத்திரம் 24 மணி நேரம் புலன் விசாரணை வச்சுட்டு இருந்தாருன்னா, என் குற்றங்களை நீர் மனதில் கொண்டால் நான் நிலைநிற்க முடியாது ஆண்டவரே. என்னுடைய நீதியின்படி எனக்கு இறங்காமல் உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கினீரே. அதெல்லாம் பாடுவோம். ஆனா அதை நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கணும்னா அது கஷ்டம் பாஸ்டர். அது எப்படி பாஸ்டர்? கர்த்தருக்கு கொடுங்கள் அப்பொழுது மன்னியுங்கள் அப்பொழுது. வாங்கறதுல கொடுக்கறதுல நாங்க மன்னிக்கிறது, வாங்கறது கொடுக்கறதை விட மன்னிக்கிறதும் மன்னிக்கப்படுவதும் உயர்ந்தது. நம்புறவங்க மட்டும் இந்த முன்னாடி உட்கார்ந்துக்குன்னு சத்தமா ஆமென் அல்லேலூயா சொல்லலன்னா மொத்த பேர் பின்னாடி போவாங்க. இப்ப சொல்லு சத்தமா அல்லேலூயாவை, சத்தமாவ சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி இருக்கிறவங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது பெந்தேகோஸ்தே சபையெல்லாம் இப்ப நொந்தகோஸ்தே சபை ஆயிடுச்சு. மைக்கெல்லாம் கட்டி அடிக்கிற காலங்கள்லாம் போயிடுச்சு. சீப்பை தூக்கி அடிப்பாங்க, மைக்கை தூக்கி அடிப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி ஆச்சு. ஆனா வேற சபைகள் கம்மியா இருந்த பொழுது சத்தியம் வைராக்கியமா இருந்துச்சு, சபைகள் பெருகிடுச்சு. இது ஆயிடுச்சு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பேதுருக்கிட்ட வந்து முடிக்கலாம். அடுத்த வாரத்துல இன்னும் காரியங்களை தியானிக்கலாம். நல்லா கவனிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69 முதல் 75 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. மத்தேயு 26 69 முதல் 75 வரை வசனங்கள் எழுதி கொள்ளுங்க. அதே போல யோவான் 21 15 முதல் 17 வரை உள்ள வசனங்கள் எழுதி கொள்ளுங்க. பேப்பரை கொண்டு வந்து சர்ச்சில் போகும்போதே பேப்பரை கொண்டாந்து சர்ச்சு டஸ்ட்பின்ல போட்டு போயிடாதீங்க. எழுதுறீங்களா? நோட்டு எத்தனை வருவோம், பேனா எத்தனை வர மாட்டோம். 4 பேருக்கு ஒரு பேனா. எழுச்சி 2 ரூபாய் 20 ரூபா நோட்டு வாங்க முடியுது, 200 ரூபாய் பைபிள் வாங்க முடியுது, 20 ரூபா நோட்டு வாங்க முடியுது, 2 ரூபா பேனா வாங்க முடியலையா? இயேசு நல்லவர். கவனிங்க, பேசக்கூடாது. கர்த்தருக்கு சிந்திங்க கொஞ்சம். அதாவது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69 முதல் 75 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. இப்போ இங்க பேதுரு என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற சம்பவத்தை மத்தேயு 26 69 முதல் 75 வரை உள்ள வசனங்கள்ல 3 தரம் அவர் மறுதலிக்கிறார். இயேசு எத்தனை தரம் மறுதலிக்கிறான் பேதுரு? 3 தரம். 3வது தரம் என்னன்னு சொல்றான்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்தது மிகப்பெரிய துரோகம், பெரிய தவறு. 3 காரியம். பேதுரு சத்தியம் பண்ணினான் என்கின்ற வார்த்தைக்கு, அதாவது ஆங்கிலத்துல கோர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. CURSE கோர்ஸ். கிரேக்க பைபிள்ல கிரேக்க வார்த்தை என்னடா? கட்டனாத்தே மடிசோ, கட்டனாத்தே மடிசோ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மறுதலித்தான் என்கின்ற வார்த்தை கெட்டனாத்தே மடிசோ. இந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தம் என்னன்னா, அவன் தன்னை சபித்து கொண்டானான். அவன் இயேசுவை சபிக்கல. நான் இவ்வளவு காலமா என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இயேசுவை தான் அவன் சபிச்சான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் இயேசுவை சபிக்கலையா? தன்னுடைய பிறப்பை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய அந்த நம்பிக்கையை சபித்தானா? எல்லாம் இருக்கிறீங்களா? அன்புக்குரியவர்களை கவனிங்க. அவன் மறுதலித்தான் இயேசுவை. அவன் இயேசுவின் மீது இருந்த நம்பிக்கையை மறுதலித்தான். அவன் தன்னைத்தானே சபித்து கொண்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ காயம் ஏற்பட்டிருக்கும்ல.
நான் சொல்றேன், சிலுவையில ரோம சர்க்கார் அவருக்கு கொடுத்த காயத்தை விட பேதுரு தான் அவர் அதிகமா காயப்படுத்தினான். இப்ப இயேசு கிறிஸ்து அவனை உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து கொஞ்சம் உயரமா பேசுறாரு அவங்கிட்ட. ஐயா, இயேசுவை தெரியாது என்று சொன்னான். ஒருத்தன் தெரியும் சொன்னா, ஒருத்தன் தெரியாதுன்னு சொன்னான். யூதாஸ் இயேசுவை எனக்கு நல்லா தெரியும்னா, பேதுரு எனக்கு அவரை சத்தியமா தெரியாதுன்னா. இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே பல முறை விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இப்போ அவனை மீட் பண்றாரு. சீசர் எல்லாம் மீட் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கணும்? அவனை யோவான் 21, 15, 16, 17 வாசித்தீங்கன்னா, அவர் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அவர் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரன் சீமோனே, நீ என்னை மறுதலிச்சு, இங்க வாடா ஐயா, இவன் பண்ண துரோகம் இருக்குதே, இவன் பண்ண துரோகம் இருக்குதே, மன்னிக்கவே முடியாத துரோகம். சீசருக்கு முன்னாடி சொன்னாரா? சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்க கூடாதா? என்ன தெரியாதுன்னு சொல்லி மறுதலிச்சியே பாவி, என்ன உனக்கு தெரியாதா? பதில் சொல்ல முடியாத நிர்பந்தத்துல நிற்கிற ஒரு பாவியை அவன் பதில் சொன்னாதான் அவனை மன்னிப்பேன் என்பது சாதாரண மனித புத்தி. ஒருத்தனால பதில் சொல்ல முடியல, ஆனாலும் அவனை நான் மன்னிக்க விரும்புகிறேன் என்பது தெய்வீக புத்தி. புரிஞ்சவங்க மட்டும். இந்த கேள்வியை கேட்டிருந்தா அவன் என்னங்க பதில் சொல்லியிருப்பான்? என்னை மறுதலித்தாயே, என்னை தெரியாது என்று மறுதலித்தாயே, ஏன் அப்படி மறுதலித்தாய், பதில் சொல்லுன்னு சொல்லியிருந்தாருன்னா, பேதுரு அந்த 11 சீசர்களுக்கு முன்பாக அல்லது 10 சீசர்களுக்கு முன்பாக என்ன பதில சொல்லியிருப்பான்? உங்க இரக்கத்திற்கு, உங்க அன்பிற்கு, வாய் திறந்து பாடுங்க. உங்க இரக்கத்துக்கு வாய் திறந்து பாடுங்க. மூக்குல பாட சொல்ல, வாயில பாடுங்க. உங்க இரக்கத்திற்கு, அந்த அன்பிற்கு அவை காவை புதிதாய். இரக்கமுள்ள இருதயங்களால் நம்முடைய இருதயங்கள் ஆளுகை செய்யப்பட கடவுள் தெரியுமா? கருசனைகளால் நிரம்பியிருங்கள், கருணையால் நிரம்பியிருங்கள், அன்பினால் நிரம்பியிருங்கள், மன்னிப்பினால் நிரம்பியிருங்கள். அப்படியே ஏதோ ஒரு மனசு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு கசப்பு வந்துருச்சு, ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அது அப்படியே ஜவ்வு முட்டாய் மாதிரி வருஷ கணக்கா இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் கணவரை இன்றைக்கு மன்னியுங்கள், உங்கள் மனைவியை இன்றைக்கு மன்னியுங்கள், உங்கள் பிள்ளைகளை மன்னியுங்கள், உங்கள் பெற்றோரை மன்னியுங்கள். அடுத்த வார செய்தியினுடைய முகவரியை எப்பயே சொல்லிட்டேன். அடுத்த வார செய்திக்கு போவோம். அடுத்த வார செய்தி அடுத்த வாரத்துக்கு போவோம். இப்ப இல்ல, முடிவுக்கு வந்துட்டு. அவனை குற்றப்படுத்தவே இயேசு கிறிஸ்து எங்கேயுமே ஒருத்தரை குற்றப்படுத்தி மாற்றவே இல்லை. சகை வீட்டுக்கு போனாலும் அவர் எதையும் குற்றப்படுத்த மாட்டாரு. பாவமான ஸ்திரீ கிட்டையும் எதுவும் குற்றப்படுத்த மாட்டாரு. பேதர்கிட்ட வந்தாரு, என்ன சொல்றாரு? பேதர்கிட்ட என்ன சொல்றாரு? நீ என்ன நேசிக்கிறியா? என்ன மறுதலிச்சியே? எந்த கேள்விக்கு கேட்டா பதில் சொல்ல முடியுமோ அந்த கேள்வியை கேட்டு பழகுங்கள். எந்த கேள்வியை கேட்டா அவர்கள் மாற்றப்படுவார்களோ அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குங்கள். ஐயா, என்ன அநியாயமா விட்டு வெளியே அனுப்பிட்டாயா, நான் என்ன பண்றது? நான் சொல்றேன், மன்னிப்பதற்கு உங்கள் இருதயம் திறக்கப்பட்டிருந்தால் பரலோகத்தின் வாசல்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்கும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தின் எந்த மனிதனாலும் தடுக்கவே முடியாது. மற்றவர்கள் உங்களை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க மற்றவங்களை மன்னியுங்கள் பெரியமான. மற்றவங்க உங்களை புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, நீங்க மற்றவங்களை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஒருவரை குற்றப்படுத்தி, வேதனைப்படுத்தி, வருத்தப்படுத்தி, அவமானப்படுத்தி, அவர்களை நிந்தித்த பிற்பாடு அவர்கள் மேலே மாலையை போடுவதை விட அவர்களை குற்றப்படுத்தாமலேயே மாலையை போட்டு பாருங்க. கர்த்தர் மகிமையின் மாலையை உங்கள் கழுத்துல கொண்டு வந்து போடுவார்.
அவர்களை மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு மறக்கவே கூடாது. இரக்கம் உள்ளவர்களுக்கு தான் இரக்கம் உள்ள நியாய தீர்ப்பு, இல்லையா? அவனை குற்றப்படுத்தவே இல்லை. என்னிடத்துல நீ அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா? அவனை தண்டித்திருந்தா அவன் அவருடைய சீசனா இருந்திருப்பானான்றதே சந்தேகம். ஆனா அவனை மன்னிச்சதுனால அவன் என்னவானா முதன்மை சீசனாக முதன்மை அப்போஸ்தலனான மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை மரிக்கும் பொழுது இவன் பேதுரு மரிக்கும் போது அவன் சொல்றான், என் நேசரை போல சிலுவையில் அறைய நான் தகுதியானவன் அல்ல, என தலகுதா தொங்க விட்டு சிலுவையில் அறையிறான்றான். மன்னிப்பு மரணத்தை விட வலிமை வாய்ந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரை மன்னித்து விட்டால் அது அவர்கள் மரிப்பதை விட அதிகமான காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே, மரண பயத்தை விட மன்னிக்கிறதின் காரியங்கள் பெரிய காரியங்களை சாதித்து விடும். ஆமென், ஆமென். பால் யாங்கிச்சோ என்கின்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவருடைய சபையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். பால் யாங்கிச்சோ அவருடைய புத்தகத்துல எழுதுகிறார். 4th டைமென்ஷன் என்கின்ற 4ஆம் பரிணாமம் என்கின்ற புத்தகத்துல எழுதுகிறார். அவங்க சபையில ஒரு பணக்கார விசுவாசி இருந்தாங்களாம். ஒரு பெரிய பணக்கார குடும்பம். இந்த குடும்பத்துல எல்லாருமே பிசினஸ் மேன். ஆனா அந்த பொண்ணு மாத்திரம் துன்மார்க்கமான பெண், துன்மார்க்கமான காரியங்களை செய்யக்கூடிய பெண், பாவமான ஜீவியத்தை உடைய ஒரு பெண். குடிக்கிறது, கிளப்புக்கு போறது, எல்லா துன்மார்க்க கிரிகளும் அவளிடத்தில் இருந்தது. அவர்கள் அவளை ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அடித்து துன்புறுத்தி அவளை சித்திரவதைப்படுத்தி அவள் மறுபடியும் எழுச்சி அவள் மறுபடியும் அந்த வேலையெல்லாம் செய்வார். ஒரு நாள் அவங்க யோசித்தாங்க, இவளை நாம முடிச்சிடலாம், இவ வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு இவ வேண்டாம். 4 சகோதரர்கள், ஒரே பெண். பாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனைக்கு கவுன்சிலிங் கூட்டு போறாங்க. அவ அப்பவும் போதையில் தான் இருக்கிறா. அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவருடைய பிரதர்ஸுக்கும் அவர் பாலியாங்கிச்சு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறாரு. என்ன கவுன்சிலிங் கொடுக்கிறாரு? வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் சேர்ந்து திட்டுவோம், அடிப்போம், அழுவோம், அல்லது திட்டுவோம், அடிப்போம். நீங்க அவ மேல அன்பு காட்டுங்க, அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, அவளை குளிக்க வைங்க, அவ காதுகிட்ட போய் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. நீ செய்யற பாவங்கள்லாம் எங்களை வருத்தப்படுத்தினாலும் நான் உங்களை வருத்தப்படுத்த விரும்பலன்னு சொல்லுங்க. அதே போல அந்த குடும்பம் செய்ய ஆரம்பிச்சு 1-2 வாரத்துக்குள்ளாக அவள் கிளப்புக்கு போறதே நிறுத்தி விட்டாள். கரங்களை உயர்த்தி 1-2 வாரத்துக்குள்ளாக அவளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு 25,000 பேர் உள்ள ஒரு திருச்சபையினுடைய பாஸ்டரை கல்யாணம் பண்ணிட்டு தென்கொரியா தேசத்துல ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாக அந்த ஸ்திரியை, அந்த பெண்ணை தேவன் மாற்றி இருக்கிறார். நீங்கள் தண்டிக்கப்பட்டிருந்தால், தண்டிக்கப்படுகிற வேலையை செய்திருந்தால் அவள் இன்றைக்கு புல்லாக நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் போயிருப்பா, புல்லா போயிருப்பா. ஆனா மன்னிக்கப்படுகிற பொழுது, மன்னிப்பு என்கின்ற மருந்தை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் நாம் செய்யக்கூடாது? கர்த்தருக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம்தான் பாவம் என்று உங்க மனதில் நினைச்சுக்காதீங்க. இச்சை தான் பாவம், பாலியல் தான் பாவம், திருடுறது தான் பாவம், பொய் தான் பாவம், ஒருத்தர் அபகரிக்கிறது தான் பாவம், ஒருத்தர் அபியூஸ் பண்றது தான் பாவம் நினைக்காதீங்க. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் இல்லாதிருக்கிற எல்லாமே பாவம் தான். இந்த அடிப்படையில தான் நம்மிலே பாவம் இல்லை என்று சொல்ல முடியுமா? நம்மிலே குற்றம் இல்லை என்று சொல்ல முடியுமா? நம்மிலே குறைகள் இல்லை என்று சொல்ல முடியுமா? என்றால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்புவதற்கு நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம வாய்ப்பை கேட்கிறது போல, கிருபையை கேட்கறது போல, இரக்கத்தை கேட்கறது போல, தயவை கேட்கறது போல ஏன் ஒருவரை ஒருவர் நாம் மன்னிப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்க கூடாது? இந்த இடத்துல நீங்க வெளியே போகும்போது, நீங்க உள்ள வரும்போது ஒருவேளை குற்றமுள்ள இருதயத்தோடு வந்திருக்கலாம், குறைவுள்ள பாத்திரமா வந்திருக்கலாம், பலவீனமான பாத்திரமா வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க தவறி விழுந்த பாத்திரமா வந்திருக்கலாம். ஆனா இந்த காம்பவுண்ட் விட்டு நீங்க வெளியே போகும்போது, இந்த சபையை விட்டு நீங்க வெளியே போகும்போது, இந்த செய்தியின் முடிவில் நீங்கள் எப்படி இருக்கண்டானா, இனி நான் பாவம் செய்ய போவதில்லை,
இனி நான் பொய் சொல்ல போவதில்லை, இனி நான் திருடப் போவதில்லை, இனி நான் அந்த கெட்ட காரியத்தில் ஈடுபட போவதில்லை, இனி நான் அந்த கெட்ட படத்தை பார்க்க போவதில்லை, இனி நான் அந்த கெட்ட காரியங்களிலே என்னுடைய கவனத்தை செலுத்தப் போவதில்லை என்கின்ற தீர்மானத்தோடு இங்கிருந்து கடந்து போவீர்களானால் பரலோகம் உங்களிலே மகிமைப்படும், பரலோகம் உங்களை மகிமைப்படுத்தும். ஆமேன் சொல்றவங்க கரங்களை வைத்து சத்தம் உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது தகப்பன் அவனை விசாரித்தானே தவிர அவனை விசாரணை பண்ணவே இல்லை. எல்லாரும் எழுந்திருக்கிறீங்களா? இளைய குமாரனை குறித்து லூக்கா 15ஆம் அதிகாரம் அந்த 13 முதல் 32 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் நல்லவர். 21, 22 ஆகிய வசனங்களை எல்லாம் வாசித்தீங்கன்னா அவன் இருதயத்துல புத்தி தெளிந்த பொழுது அவன் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு தகுதியாகிவிட்டான். பாவம் நன்மைகளை கெடுக்கும். எல்லாரும் எழுந்து நிற்கிறீங்களா? பாவம் நன்மைகளை கெடுக்கும். மனம் திரும்புதல் நீங்கள் இழந்த நன்மைகளை எல்லாம் திரும்ப கொண்டு வரும். அங்கே முடி தியானிக்கலாமா? அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் புத்தி இன்றைக்கு தெளியட்டும். இதுதான் பாவம், இது பாவம் இல்லை என்று நினைக்காதுங்க. இயேசுவை போல பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாரேனில் ஜீவித்தீரே. பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாரேனில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமாக தாருமையா. உந்தன் பலமாக தாருமையா. சத்தம் உயர்த்தி வாயில திறந்து பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமாக தாருமையா. இளையகுமாரன் புத்தி தெளிந்த பொழுது ஆமேன் ஸ்தோத்திரம், கர்த்தர் அவன் பக்கமாக ஆசீர்வாதங்களை திருப்பினார். இழந்து போனது எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஆமேன் ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரணை பண்ணுகிறவர் அல்ல, விசாரிக்கிறவர். விசாரணை என்றால் எங்கடா போயிருந்த, இந்த பணத்தெல்லாம் என்னடா பண்ண, யாருக்கிட்ட போன, இதை பண்ணியா அதை பண்ணியா, அடப்பாவி இப்படின்னு அவனை துக்கப்படுத்தி விசாரித்து அவனை துக்கப்படுத்தல, விசாரணை பண்ணி அவனை துக்கப்படுத்தல, விசாரித்து அவனை ஆறுதல் படுத்தினார். என் மகனை திராடி சேவ் பண்ணுங்க, என் மகனுடைய பழைய வஸ்திரத்தை கழட்டி போடுங்க, என் மகனுடைய செருப்புங்கள் எல்லாம் புதுசாக்குங்க, என் மகன் செத்து போயிருந்த நிலையிலிருந்து உயிரோடு வந்தவனை போல அவனை நடத்துங்க. மனம் திரும்புகிறவன் உயிர் தெழும்புகிறவனுக்கு சமம். உயிர்த்தெழுந்தால் பரலோகம் போவதற்கு எப்படி தடை இல்லையோ அது போல மனம் திரும்புகிறவன் மன்னிக்கப்படுவதற்கு தடை இல்லை. ஒனேசிமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திருடன், உண்மையில்லாதவன், உண்மையில்லாத கணக்கு எழுதி பீலமோனுடைய சொத்துக்களை அபகரித்த பாதகன், தவறான முன்மாதிரி, நஷ்டத்தை ஏற்படுத்தினவன், கூடவே இருந்து பிரயோஜனம் இல்லாமல் போனவன். ஆனா 17ஆம் வசனம், பீலமோன் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், என்னை போல மனதுடையவனாய் அவனை நீ ஏற்றுக்கொள். நீ என்னை ஏற்றுக்கொள்வது எப்படி, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு எப்படி மனசு இருக்குதோ அதுபோல அவனை ஏற்றுக்கொள். ஏன்னா அவன் என்னை போல மனதுள்ளவன். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை மன்னிக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். சகோதரர்களோடு சகோதரர்கள் ஒப்புருவாகுங்கள், சகோதரிகளோடு சகோதரிகள் ஒப்புருவாகுங்கள். இந்த நிலங்களுக்காக, அற்ப நிலம், வீடு, பணம், பேர், புகழ் என்று ஏதோ ஒரு குப்பைக்காக உங்களுடைய பரலோக திவ்ய சுபாவங்களை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். பவுல் ஒனேசிமுவை மன்னித்தார், பிலமோனை மன்னிக்க கேட்டுக்கொண்டார். நமக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதில் அல்ல,
தேவனுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்வார்கள் என்பதிலே நம்முடைய பரந்த மனதை நாம் செலுத்த கற்றுக்கொள்ளும். நமக்கு இதனால என்ன வழி இருக்கிறது என்பதை விட அந்த காரியத்தினால தேவன் என்ன மகிமைப்படுகிறார் என்பதை நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். ஓ கர்த்தர் நல்லவர். பரலோகமே, பரலோக தேவனே, பரிசுத்தமாக அல்லது பரிசுத்தமாக்க நினைக்க ஒருவரை நாம் பாவியாக ஏன் பார்ப்பானே? இருதயம் திறந்து கொடுப்போம், கண்களை மூடுவோம், கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா சந்தேக புத்தியும் என்னை விட்டு வெளியே அனுப்புங்க ஆண்டவரே. எல்லா கசப்பும் என்னை விட்டு வெளியே அனுப்புங்க ஆண்டவரே. எல்லா வைராக்கிய விரோதங்களை என்னை விட்டு வெளியே அனுப்புங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரே குதர்க்கமான புத்திகளை என்னை விட்டு வெளியே அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகத்தின் பரந்த மனப்பான்மை எனக்கு உண்டாகட்டும். பரலோக தேவனுடைய இரக்கமுள்ள இருதயம் நிலை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னை ஏற்றுக்கொள்கிறீரோ அப்படியாகவே நான் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவர் இருக்கும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்ள எனக்கு இருதயத்தை தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிறர் குற்றம் மன்னித்து விட்டபடினால் என் பாவ குற்றத்தை நீர் மன்னியும் ஆண்டவர். உம்மை வருத்துகிற வழியில் நடந்தால் என்னை நீர் திருத்தி விடும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே? உம்மை வருத்தும் வழியில் நடந்தா ஆண்டவரே என்னை வாலிப்பல வாய் தந்து பாடு. ஓ எல்லாரும் சேர்ந்து சத்தம் ஏத்தி, உம்மை வருத்தும் வழியில் நடந்தா உமரபலா என்னை தீர்த்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். அல்லேலூயா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். தகப்பனே, உம்முடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தூய ஆவியானவருடைய உதவியோடு உடைய சமூகத்துல வருகிறோம். கர்த்தாவே, உடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவிலே எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினாலும் தூய ஆவியானவருடைய உயிர்ப்பிக்கும் பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தையினாலும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்க தேவன் எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு நிலைவரமான ஸ்திரத்தன்மையுடைய ஆவியை கொடுப்பாராக. நாங்கள் இரக்கமும் கருசுனையும் உள்ளவர்களாய், அன்பும் இரக்கமும் தயவும் மன்னிக்கும் பெருந்தன்மை உடையவர்களாய் எங்களை மாற்றுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட பரலோகத்தின் ஆண்டவரே அந்த பிரசன்னத்தால் மூடப்படுவார்களாக. ஆண்டவரே, பரலோக தேவனுடைய திவ்ய சுபாவங்களால் மூடப்படுவார்களாக. ஆண்டவரே, மன்னிக்கிறவர்களே மன்னிப்பை பெறுவதற்கான பாத்திரவான்கள் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள ஆண்டவர் பிரகாசமூலமான கண்களை கொடுப்பீராக. கசப்போடு, வெறுப்போடு, மாச கணக்குல, வருஷ கணக்குல ஆண்டவரே விரோத போக்கை கடைபிடிக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் சபையை விட்டு, விசுவாச மக்களுடைய குடும்பங்களை விட்டு வெளியே போகட்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆசீர்வதி. தேவரீருடைய சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆளுவதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபித்தோம். ஜெபங்களை கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாழ்த்து